வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். செப்டம்பர் மாதம் நெருங்கிருச்சு அண்ட் செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் எக்ஸப்ஷனலாக வந்து நான் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த படங்களுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் செப்டம்பர் 5 வந்து த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. காஞ்சூரிங் யூனிவர்ஸோட ஃபைனல் மூவினே இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அதை முடிக்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். அண்ட் ஜேம்ஸ் வான் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அண்ட் வந்து கோ ரைட்டராக வந்திருக்காரு. அண்ட் த கர்ஸ் ஆஃப் லா லோரனா, காஞ்சூரிங் 3 மாதிரி படங்கள் எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எட் அண்ட் லொரைனோட கடைசி படமாக வந்து இது இருக்குன்ட்டு வந்து அந்த ஆக்டர்ஸே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து கடைசி படமாக இது வந்து காஞ்சூரிங் யூனிவர்ஸில் ரெடி ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹைப்போட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி யூஸ்வலான படம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் நீங்கள் வந்து இதை ஸ்டாண்டர்டில் கூட பார்க்கலான்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே அதே நாளில் நம்ம தமிழ் படம் இனி ஒன்று பயங்கர ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. வேறு எதுவும் இல்லை, நம்ம எஸ்கே நாவோட மதராசி. உண்மையாலுமேங்க இந்த படம் வர்றப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஹைப்பாக தெரியல. பட் ஆனால் ட்ரெய்லர் கட்லாம் பார்த்துட்டு இந்த படம் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து பார்க்கணும் போலே தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து அதே மாதிரி நம்ம வித்யுத் ஜம்வால் வேறு வில்லனாக நடிக்கிறாரு. அண்ட் அவர் சொன்ன டைலாக்ஸ்லாம் சும்மா தியேட்டரில் தெரிக்கும்னு நினைக்கிறேன். துப்பாக்கி எவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்கள் எவ்வளோ பேர் இதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்காக? உங்களுக்கு ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சு? அண்ட் நம்ம எஸ்கே அண்ணாவை இனி ஒரு ஆக்ஷன் பேக்டாக பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே வந்து செப்டம்பர் 19 வந்தோன்னா ஹிம். ஆக்சுவலாக இந்த படம் வர்றதுன்றதே யாருக்குமே தெரியாது. அண்ட் நம்ம ஜார்டன் பீலே தான் வந்து இதை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. நம்ம மங்கி மேனோட ப்ரொடியூசர் தான் இந்த படத்துக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான படம் இதுன்றது. ஒரு ஈவில் பேஸ்டான ஒரு படம் தான் வந்து இந்த இதாட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து எத்தனை பேர் இந்த படம் வந்து ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் நீங்கள் இனி இந்த ட்ரெய்லர் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டேக்காக வந்து எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிமாக வந்து எடுக்கக்குள்ளே நம்ம இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் படத்தில் என்ன இருக்குது அப்படின்ற க்யூரியாசிட்டியுமே கிளப்பி விட்ருக்கு அந்த ட்ரெய்லர். உண்மையாலுமே இது ஸ்மைல் மாதிரி அடுத்த ஒரு சென்சேஷ்னல் ஹிட்டாக வந்து அமையும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே செப்டம்பர் 26 வந்தோன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம டிகாப்ரியோட படம் தான். அண்ட் பால் ஆண்டர்சன் வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இந்த படத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஹைப் இல்லைனாலும் நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ராமா மூவிஸ்லாம் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் நிறையா தியேட்டர்ஸில் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவிலையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வித்தவுட் தமிழ் டப்டோடு தான் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பேசிக்காக வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுற கதை தாங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து இது வந்து நம்ம டிகாப்ரியோ ஸ்டைலில் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு ட்ராமா கலந்த ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சொன்ன படங்களில் உங்களுக்கு எந்த படம் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடாக தெரியுது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா.